துக்கத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை, வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Judges chapter 14 and verse 6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல், சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை, ஒரு பாலசிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். என் அன்புக்குரியவர்களே, சிம்சோன் வெறுங்கையாய் இருந்த பொழுது, கையில் ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினதினால் காரியம் மாறுதலாய் நடந்தது. சிங்கம் அவனை மேற்கொள்ளவில்லை, அவன் அதை மேற்கொண்டான். எப்படி மேற்கொண்டான்? எளிமையாய் மேற்கொண்டான். இன்றைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள், உங்களை எதிர்க்கிற காரியங்கள், வியாதிகள், வறுமைகள், போராட்டங்கள், சத்ருவின் கிரியைகள் பால சிங்கத்தை போல் எதிர்த்து நின்றாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மேல் இறங்குகிறதினாலே நீங்கள் எளிமையாய் ஜெயிக்க போகிறீர்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட கட்டுகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் இருந்தாலும் உடைய பிள்ளைகள் அவர்களை கர்த்தருடைய ஆவியானவரின் பலத்தினால், உதவியினால் ஜெயிப்பார்களாக, ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.